வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். இன்னிலேருந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்திங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சபரிஷ்க்கு இன்னிலேருந்து வந்து பெட்ரோயிங்னா ஆஃப்டர் ஸ்கூல் கேரு 12-10க்கு முடியுது இல்லைங்களா. எனக்கு வந்து கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால நான் வந்து அவனை டே கேர் சேர்த்திருக்கேன், அதாவது ஆஃப்டர் ஸ்கூல் கேரு. அதுக்காக அவனுக்கு வந்து லஞ்சும் பேக் பண்ணணும், பிரேக்கும் பேக் பண்ணணும். மார்னிங் பிரேக்குக்கு வந்துட்டு பனானா ப்ளூபெர்ரி போட்டுட்டு மேலே ஹனி ட்ரிசில் பண்ணிவிட்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தேன். நட்ஸ் வந்து பீனட் கொடுத்துருந்தேன். இதுதான் அவனுக்கு வந்து இன்றைக்கி மார்னிங்க்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணேன். ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்து அவனுக்கு ரோல் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் வந்து திடீர்னு நல்ல பையனாக மாதிரி இல்லைம்மா எனக்கு ஸ்பினாச் ரைஸே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான். சரின்ட்டு அவங்க அப்பாவுக்கு செஞ்ச ஸ்பினாச்சே வந்து அவனுக்கும் ஸ்பினாச் ரைஸு பீன்ஸ் பொரியல் தான் பண்ணேன். பட் பீன்ஸ் பொரியல் வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால் ஸ்பினாச் ரைஸ்க்கு வந்து கடிச்சிக்கிறதுக்கு வந்து நாச்சோஸ் சிப்ஸ் தான் வச்சுருந்தேன். இதுதான் அவனுக்கு நான் இன்றைக்கி பேக் பண்ணேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டைம் கொடுத்து விடுறதுனால இந்தியாவிலேயே சாப்பாடு கொடுத்து விட்டால் சாப்பிடாம தான் வருவான். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அப்போ அதனால் நான் சிப்ஸ் வந்து கடிச்சிக்கிறதுக்கு வச்சு கொடுத்துட்டேன். அதே வந்து அவருக்கும் வந்து பேக் பண்ணிட்டேன். அவருக்கு வந்துட்டு கீரை சாப்பாடும் பீன்ஸ் பொரியலும் தான் வந்து கொடுத்துருந்தேன். பீன்ஸ் பொரியல் வந்துட்டு நான் நைட்டே வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன், விசில் விட்டு. மார்னிங் வந்து தாளித்து மட்டும் விட்டுட்டேன். இதுதான் அவருக்கும் லஞ்சு, அவனுக்கும் லஞ்சாக கொடுத்து விட்டேன். அப்புறம் வந்து நான் எனக்கு வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த ஃப்ளாஸ்க் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன். ஸோ அது இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதனால் அதை எடுத்துக்கிட்டு நான் வந்து கிளம்பியாச்சு கிளாஸ்க்கு. கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சப்ரிஷையும் போய் பிக் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு மிளகா சட்னி சாப்பிட்ணும் போல் ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. அதனால் மிளகா சட்னியும் தோசையும் வந்து நைட்டு டிஃபனுக்கு வச்சுக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர் அ லாங் டைம் மிளகா சட்னி சாப்பிட்டேன். ஒரு இந்தியாவில் இருந்த ஒரு ஃபீலு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆனியன் டேஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இந்தியாவுக்கும் இங்கேக்கும் நல்லாவே டிஃபர் ஆகும். இவருக்கு ஆக்சுவலி இங்கே உள்ள ஆனியன் வந்து பிடிக்கவே பிடிக்காது. பட் ஆனால் வேறு வழி கிடையாது. ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு. சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதோட டே வந்து முடிச்சாச்சுங்க. பாய்.